அனைவருக்கும் வணக்கம். நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக ஸ்டாலின் அரசு இன்றைக்கு எப்படி கும்பகர்ண தூக்கத்திலே இருக்கிறது என்பதற்கு பல சான்றுகளை ஒவ்வொரு நாளும் நாம் பார்த்து வருகிறோம். குறிப்பாக மழைக்காலங்களிலே மக்களை பாதுகாப்பதிலே இந்த அரசு தவறி இருக்கிறது என்பதற்கு உதாரணம் தான் தலைமைச் செயலகத்திலே முதல்வர் தென்மேற்கு பருவமழை ஆயத்த நிலை ஆய்வுக் கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிற போதே மதுரையிலே சுவர் இடித்து 3 உயிரிழப்பு என்கிற செய்தியை நாம் பார்க்கிறோம். மலையன்குளம் கிராமத்திலே வீட்டின் வாசலில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது சுவர் இடிந்து விழுந்ததில் வெங்கட்டி என்ற பெண் 55, வீரமணி 10, வீரமணியின் பாட்டி அம்மா பிள்ளை 65 ஆகியோர் உயிரிழப்பு, வீட்டின் சுவரில் பாதிப்பு ஏற்பட்டு இடிந்து விழுந்திருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. ஆக கோட்டையில இருந்து வெறும் உத்தரவு பிறப்பதிலே அறிக்கை வெளியிடுவதிலே தான் மாண்பு முதல்வர் அக்கறை செலுத்துகிறாரே தவிர அதை கடைக்கோடியிலே கொண்டு போய் சேர்ப்பதிலே இந்த அரசு முழுமையாக இன்றைக்கு மக்களிடத்திலே திட்டத்தை சேர்க்கவில்லை. தோல்விதான் இந்த அரசுக்கு இங்கே ரிசல்ட்டாக கிடைத்திருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான கள நிலவரம். ஆக தென்மேற்கு பருவமழை ஆயத்த நிலை மேட்டூர் அணை திறக்கிறதற்கான நடவடிக்கை என்று அவர் அறிக்கை வெளியிடுகிறார், அறிவுரை கூறுகிறார். ஆனால் இங்கே அவர் பேசிக் கொண்டிருக்கிற போது 3 பேர் இறந்திருக்கிறார். இது ஒரு தமிழ்நாட்டிலே ஒரு உதாரணம் தான். உயிரிழப்பு, பொருள் சேதம் எதுவும் இல்லாமல் பருவமழை காலத்தை எதிர்கொள்வதுதான் ஒரு அரசினுடைய பிரதான கடமை. அது வடகிழக்கு பருவமழை, நார்த் ஈஸ்ட் மான்சூன், தென்மேற்கு பருவமழை எதுவாக இருந்தாலும். ஆனால் இதற்கு அவர்கள் அறிக்கை வெளியிடுகிறார்கள், அறிவுரை கூறுகிறார்கள், ஆய்வுக் கூட்டம் நடத்துகிறார்கள். பலன் என்பது பூஜ்யமாகத்தான் இருக்கிறது. அதுக்கு என்ன காரணம்? அரசு துறைகளிலே ஒருங்கிணைப்பு இல்லையா, அல்லது முதலமைச்சர் அறிவுரைகள் முழுமையாக சென்று சேரவில்லையா, அல்லது அதற்கான நடவடிக்கைகளுக்கு உரிய அழுத்தமும் கண்காணிப்பும் கொடுக்கப்படவில்லையா என்பதெல்லாம் மக்களிடத்திலே 1000 மில்லியன் கேள்வியாக இருக்கிறது. வங்கக்கடலிலே இரு வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி 3 நாட்களுக்கு மிக கனமழை இருப்பதாக தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது. இங்கே வளிமண்டலத்தினுடைய சுழற்சி ஒரு புறத்தில் இருந்தால் அரசினுடைய இந்த சுழற்சியை நாம் பார்க்கிற போது இன்றைக்கு டாஸ்மாக் ஊழலிலே மிகப்பெரிய அளவிலே தமிழ்நாட்டிலே ஒரு அதிர்ச்சி பேரலை உருவாகி இருக்கிறது. சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கிலே இன்றைக்கு முதல்வர் ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வேண்டிய நபர்களான ரத்தீஷ் மற்றும் ஆகாஷ் தேடி வரும் அமலாக்கத்துறை அதிகாரிகள், டாஸ்மாக் துணை பொது மேலாளர் ஜோதி சங்கரிடம் விசாரணை என்பதெல்லாம் ஒரு சுழற்சியாக பேர் அதிர்ச்சியோடு இந்த மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார். என்ன நடக்கிறது அரசு நிர்வாகத்திலே? அரசு என்பது மக்களுக்காகவா, ஏழை எளிய மக்களுக்காகவா, எளியவர்களுக்காகவா, சாமானியர்களுக்காகவா, இல்லது கருணாநிதி அவர்களின் குடும்பத்திற்காகவா என்ற ஒற்றை கேள்விதான் இன்றைக்கு எழுந்திருக்கிறது. ஆகவே அரசு யாருக்காக? ஸ்டாலின் குடும்பத்திற்கா, தமிழக மக்களுக்கா? இந்த கேள்விக்கு விடை தேடி அலைகின்றார்கள் மக்கள். இன்னொரு புறத்திலே இந்த தென்மேற்கு பருவமழை இன்றைக்கு ஆரம்பத்திலே மதுரையிலே 3 உயிர்கள் பறிபோய் இருக்கிறது. ஆகவே அந்த குடும்பத்திற்கு உரிய நிவாரணம் வழங்குவதற்கு மாண்பு முதலமைச்சர் முன் வருவாரா? உங்கள் அறிவுரைகளும் உங்கள் ஆய்வுக் கூட்டங்களும் மக்களுக்கு பலன் கொடுக்குமா என்ற 1000 மில்லியன் கேள்வி எழுந்திருக்கிறது. ஏனென்றால் உங்களுடைய கவனம் எல்லாம் இன்னும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் முக்கிய செய்தியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த டாஸ்மாக் முறைகேடு. இது குறித்து விளக்கம் சொல்ல முன் வருவாரா? இது குறித்து மக்களுடைய கவலையை போக்க முன் வருவாரா? மக்களின் அச்சத்தை போக்க முன் வருவாரா? அல்லது எப்போதும் போல மௌனம் காத்து மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி என்று கடந்து செல்வாரா என்ற கேள்வியோடு முடிக்கின்றேன். நன்றி.